மலையாள சினிமாலேருந்து வந்திருக்க அடுத்த ஒரு தரமான படம் தான் இந்த பொன்மேன். பெசில் ஜோசப் இந்த வருஷமும் அவரோட ஹிட் லிஸ்டோட கணக்கை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பெசில் ஜோசப் வந்து ஒரு நகை கடையில் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. அந்த நகை கடை பேர் மடியல் ஜுவல்லரி. அது எப்படிப்பட்ட ஜுவல்லரி அப்படின்னா, பொதுவாக இந்த பெண்களுக்காக கல்யாணம் பண்ணுறதுக்குன்னே சில நகைகள்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நகைகளை சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்க நகை கடையிலேருந்து நகைகளை முன்னாடியே கொடுத்து அந்த கல்யாணத்தையும் நடத்தி வச்சு அதில் வர மொய் பணத்தில் அந்த நகைக்கான அமௌண்ட் எவ்வளவோ அதை எடுத்துக்கிட்டு இவங்க அந்த நகையை வந்து அவங்ககிட்டே கொடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜுவல்லரியில் தான் இந்த நகைகளை கொடுக்குற ஒரு ஆளாக நம்ம பெசில் ஜோசப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் இவர் வந்து கல்யாணத்துக்காக நகை கொடுக்கும் பொழுது அவர் கொடுத்த நகைக்கான மொய் பணம் அப்படிங்கிறது வந்து அந்த கல்யாணத்தில் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்களும் அந்த மொய் பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு தான் அந்த நகைகள்லாம் வாங்கியிருப்பாங்க. பட் அவங்களால அந்த நகைகளுக்கான அமௌண்ட்டை வந்து கொடுக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு மொய் பணம் அவங்களுக்கு வந்து வரல. மொய் பணத்தில் வந்து அவருக்கான முழு அமௌண்ட்டும் வராத காரணத்தினால எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கோ அந்த நகைகளை மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க நகையை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அடமெண்டா அந்த இடத்துல இருப்பாரு. ஆனா அவருக்கு அந்த நகை கிடைக்காது. காரணம் யாரு அப்படின்னா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட். அவரு அந்த நகைக்காக தான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருப்பாரு. கல்யாணம் முடிச்ச கையோட அந்த பொண்ணை கூட்டிட்டு அவரோட ஊருக்கு போயிருவாரு. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்டத்தட்ட ஒரு ரவுடி மாதிரி இருக்க கேரக்டர். ஸோ அவர்கிட்ட இருந்து அந்த நகையை எப்படி ஒரு வாங்குறாரு அப்படின்றதா படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரணமாக இருந்தாலும் இவங்க நரேட் பண்ண விதம் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்க. அதுக்காக இந்த வீடியோ. அண்ட் இதே மாதிரியான வேற ஏதாவது சூப்பரான படம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என் ஒப்பீனியன் நான் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் ஸ்டார் பை பை. சி ஃப்ரம் ராம் விஜய். பை.